வணக்கம் மக்களே. This video only purely education purpose for no recommendation. We are follow all SEBI rules and YouTube rules also we are follow அப்படினு சொல்லிட்டு this video ஆரம்பிச்சிரோம். இன்னைக்கு என்ன குளோபல் மார்க்கெட்ல என்ன பிரதர் பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு அப்படினு கேட்டா என்ன சொல்லிருக்காங்க அப்படினா இஸ்ரேல் ஈரான் மீட்டிங் வந்து அடுத்த வாரத்துல நம்ம கண்டிப்பா வெச்சுக்குவோம்ப்பா அப்படின்னு அமெரிக்கா அறிவிச்சிருக்கு. அதே மாதிரி ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியா கூட அந்த டாரிஃப் போட்டாங்கல்ல அந்த டீல் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த வெளி ஏத்துக்காததும் இந்தியாவோட தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டாரு ட்ரம்ப். அடுத்து ஆயில் பிரைஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு மாற்றமும் இல்ல, ஸ்டேபிளா அப்படின்னு நிலைத்தன்மையா இருக்கு குரூட் ஆயில் பிரைஸ். சரிங்களா? அடுத்து கிஃப்ட் நிஃப்டி பாக்குறோம் அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி நான் வீடியோ ஷூட் பண்ணலாம்னா கிட்டத்தட்ட 22 பாயிண்ட் பிளஸ்ல இருந்துச்சு. இப்ப 42 பாயிண்ட் மைனஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட் ஆல்சோ அப்படியே தகடத்தம் இந்த ஆண்டியும் விழுவலாம் அந்த ஆண்டியும் விழுவலாம் அப்படிங்கிற மாதிரி தான் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து லோக்கல் சம்பவத்துல என்னென்ன பிரதர் பார்க்க போறாங்கன்னா எஃப்ஐடிஏ ரிப்போர்ட். எஃப்ஐ என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இதா போனா போ அப்படிங்கிற மாதிரி 321 கோடி வாங்கியிருக்கான். டி பிரச்சனை ஓரளவுக்கு டிசிப்ளினா 1853 கோடி வாங்கியிருக்கான். கோல்ட் ரேட்டு இருக்க மேல அப்படியே கொஞ்சமா ஏறிட்டே வருது. அவன் என்ன பண்ண போறான்னு தெரியல. ஓகே, இப்ப நம்ம என்னது ஸ்டாக் ரிப்போர்ட்குள்ள வந்துருவோமா? ஸ்டாக் ரிப்போர்ட்குள்ள வந்தா என்ன பிரதர் கதையா இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா உஷா ஃபினான்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க, உஷா ஃபினான்ஸ் சர்வீஸ் எதுக்கு எனக்கு இந்த அளவுக்கு ஒரு நாள் டச் வச்சிருச்சுல்ல. சரி, உஷா ஃபினான்ஸ் சர்வீஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கப்பா அப்படின்னு கேட்டா 1:1 போனஸை அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு செபி அப்ரூவும் பண்ணிருக்காங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் ஹசர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா NH66 ப்ராஜெக்ட் இருக்குல்ல அது இவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஹசூர் எப்படி வேணா படிக்கலாம். ஹசூர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்டுக்கு. சரிங்களா? அடுத்து ரிஃப்ளெக்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டர் எவ்வளவுக்கு வந்திருக்கு, கிட்டத்தட்ட 2.50 பில்லியனுக்கு அவங்களுக்கு ஆர்டருங்கிறது கிடைச்சிருக்குங்க. நல்ல விஷயம் தான். அடுத்து லோத்தா டெவலப்பர் இருக்காங்கல்ல, கட்டாத படிக்கிறத கெட்டாத வாயில வரல, லோத்தா டெவலப்பர்ஸ் இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்காங்க, 44 பில்லியன். ஓகே, 44 பில்லியன் கிட்டத்தட்ட ப்ரீ சேல்ஸ்லாம் என்ன பண்ணிருக்காங்க, அச்சீவ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட கலெக்ஷன் எவ்வளவு பண்ணிருக்காங்க, 28.8 பில்லியன், கிட்டத்தட்ட 29 பில்லியன் வச்சுக்கோங்க. ஓகேவா? 29 பில்லியன் பக்கம் என்ன பண்ணிருக்காங்க, கலெக்ஷனே பண்ணிட்டாங்க. ஓகேவா? அடுத்து மகேந்திரா, ஓகே, கோட்டக் மகேந்திரா பேங்க் என்ன பண்றது கதையான்னு கேட்டா கிட்டத்தட்ட அவங்க டெபாசிட் ஆவரேஜ் மட்டும் எவ்வளோ, கிட்டத்தட்ட 4.92 ட்ரில்லியனுக்கு அவங்களோட டெபாசிட் ஆவரேஜ் பண்ணியிருக்காங்க. இது அவங்களோட இயர்லி பார்க்கணும் அப்படிங்கிறப்ப 14% ஹைட், 14% மேல பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம் தான். ஓகேவா? அடுத்து இந்த ஓரியானா கரெக்டாக என்ன இங்கிலீஷ்ல வர கொஞ்சம் பிக்கப் பண்ணிட்டு இருக்கணும். ஓகே, ஓரியானா பவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டா 125 ஓகே மெகாவாட் இல்ல அப்படின்னா 250 மெகாவாட் போர்டு வந்து அவங்களுக்கு வந்து தயாரிச்சு கொடுக்குன்னு கன்சிடர் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ வந்து ஓகேப்பா இவ்வளோ கன்சிடர் பண்ணலாமா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட 4.65 பில்லியன் பக்கம் என்ன பண்ணியிருக்காங்க, கன்சிடர் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம் தான் ஓரியானா பவருக்குமே. அடுத்து சோபா, ஓகே சோபா கரெக்டு தானே? நான் வந்து ப்ரொனன்சியேஷன்ல மிஸ்டேக் பண்ணாலும் என் ஸ்பெல்லிங்ல எப்பயுமே மிஸ்டேக் வராதுங்க. ஓகேவா? அதாவது இந்த மாதிரி நடுவில் இருக்கிற விஷயத்துல 1-2 எழுத்து விட்டாலுமே இந்த மாதிரி கம்பெனி நோட் பண்றல அதுல எப்பயுமே மிஸ்டேக் வராது. பயப்படாம நீங்க நான் ப்ரொனன்சியேஷன் தப்பா பண்ணாலும் இதுல இருக்கிறத பாத்துக்கங்க. அடுத்து சோபா இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓகே 2000 கோடி ஓகேவா சேல்ஸ்ங்கிறத ரீச் பண்ணிருக்காங்க. இது வந்து அவங்களோட இதுல நியூ மென்ஸ் நோட். சரிங்களா? இது இங்கோட வட்டம் போட்டு வச்சிருக்கேன். அடுத்து JSW இது முக்கியம் பகில JSW இன்ஃப்ரா. ஓகே, JSW இன்ஃப்ராக்கு கிட்டத்தட்ட என்ன கொடுத்துருக்காங்க, 7.4 பில்லியனுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. எங்கப்பா அப்படின்னு கேட்டா கொல்டான் போட்டிருக்கேன், கொல்கத்தால கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அவங்களுக்கு இது டைம் டியூரேஷன் வந்து ஒரு 2 வருஷம். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் முடிச்சு 2 வருஷத்துல எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. 2 வருஷத்துல முடிச்சு அவங்களுக்கு கொடுத்தாதான் உங்களுக்கு செட்டில்மெண்ட் எதாக இருந்தாலும் நடக்கும். பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படிங்கிறது. 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த ரிசல்ட் வந்து தெரிவிச்சுக்க முடியும். அடுத்து எஃப்என்ஓல பண்றவங்க எஃப்ஐஎம் மூலம் அழகா லைவ் மார்க்கெட்ல அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க இது சென்செக்ஸ் இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி நினைக்கிறேன். சென்செக்ஸ்ல இந்த மாதிரி ட்ரேட் பண்றவங்க பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. மற்றபடி இன்ட்ராடேக்கு நான் எதுவுமே ரெக்கமெண்டேஷன் பண்ணலப்பா. சரியா?
எப்பயும் போல நோ ரெக்கமெண்டேஷன், திஸ் வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முழுசா பார்த்துட்டீங்கன்னா மறக்காம ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு டாடா, நாளைக்கு வரேன்.